அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சமையலறையில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு எப்படி ருசியையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கலாம்னு. ருசியான சமையலுக்கு சில பயனுள்ள டிப்ஸ் தலைப்பில் சில சுவாரஸ்யமான குறிப்புகளை பார்க்கலாமா வாங்க. முதல்ல கீரை வகைகள் பத்தி பார்ப்போம். நீங்க எந்த கீரை சமைச்சாலும் சரி, சமையல் முடிஞ்சதும் கடைசியா சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து பாருங்க. கீரையோட முழு சத்தும் அதோட இயல்பான சுவையும் அருமையா வெளியே வரும். குறிப்பா நம்ம பொன்னாங்கண்ணி கீரை சமைக்கும்போது அதோட ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து சமைச்சரிசி கூடுறதோட கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண் தொடர்பான பிரச்சனைகளையும் குறைக்க உதவும். அடுத்து பசலைக்கீரை. பசலைக்கீரையை சும்மா பொரியல் பண்றதுக்கு பதிலா ஒரு புதுமையான முறையில சப்பாத்தி செய்யலாம். தண்டை நீக்கிட்டு கீரையை பொடியா நறுக்கி அதை கோதுமை மாவுல கலந்துக்கணும். அதோட கொஞ்சம் சீரகம், பொடி மிளகுப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு பாருங்க. இது சத்தும் சுவையும் நிறைந்த ஒரு அட்டகாசமான உணவா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ முட்டைக்கோஸ் சமையலுக்கு வரும். வழக்கமா கடுகு போட்டு தாளிப்போம் இல்லையா? அதுக்கு பதிலா சீரகம் போட்டு தாளிச்சு பாருங்க. என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? முட்டைக்கோஸோட சுவையும் மணமும் பன்மடங்கு அதிகமாகும். முயற்சி செஞ்சு பாருங்க. கடைசியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எலுமிச்சை சாதம். மஞ்சள் பொடிய டைரக்டா சாதத்துல போடுறதுக்கு பதிலா அதை எலுமிச்சை சாறுல நல்லா கரைச்ச அப்புறமா சாதத்துல சேருங்க. சாதத்துக்கு ஒரு இயல்பான பளபளப்பான நிறமும் மனமும் கிடைக்கும். கெமிக்கல் கலந்த மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா நண்பர்களே, இவ்வளவு சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா நம்ம தினசரி சமையலை எவ்வளவு சுவையாவும் ஆரோக்கியமாவும் மாத்த முடியும்னு. இந்த எளிய குறிப்புகளை நீங்களும் உங்க சமையல் அறையில பயன்படுத்தியுங்க. சமையலை சுவைமிகு மற்றும் சத்தானதாக மாத்துங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.